கைஸ் இன்றைக்கி ஒரு ரியல் இன்சிடெண்ட்டு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோவில் ஒரு பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து க்ரீன் பார்க்குக்கு போயிட்டுருக்காங்க குரூப்பாக. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு மிடில் ஏஜ் பர்சன் அவர் வந்து ரொம்ப நேரமாக அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே அவளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்னென்னு போய் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்குறாங்க. ஒரு ப்ரூஃப்காக வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டே போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறாங்க, இல்லை நான் ஃபோட்டோ எடுக்கலை. சரி ஓகே, நீ ஃபோனை காட்டுன்னு ஃபோனை வாங்கி பார்த்தா ஃபோனை கொடுக்காம டக்குன்னு ஃபோனை எடுத்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ணுறாங்க. டெலீட் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை அப்படின்னு ஃபோனை காட்டுறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் டவுட் வருது. சரி ஓகேன்னு ஃபோனை வாங்கி ரீசெண்ட்லி டெலீட்டட் அந்த ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தா அங்கே வந்து அவங்களும் அந்த ஆள் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான். இங்கே தான் நம்ம சொசைட்டி மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம வந்து அதுக்கு குரல் கொடுக்குறோமா? அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஆள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்க யாரும் இதை பற்றி கேட்கல. நாங்கள் வந்து முன்னாடி வந்து கேட்டதுக்கப்புறம் தான் சுற்றி இருக்க ஒரு சில பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம சொசைட்டி வந்து ஒன்று சொல்லணும், ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா, நீ எதுக்கு அங்கே போன, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நம்ம பொண்ணுங்க மேலே தான் கொஸ்டின் பண்ணுறோமே தவிர, ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, அங்கே என்ன தப்பு நடந்துச்சுன்னு விசாரிக்க மாட்டோம். ஸோ இங்கே வந்து யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போகலான்னு நினச்சா அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கா? இல்லைனா அபோவ் 40 அந்த ஆளோட பொண்ணு வயசு இருக்க இந்த பொண்ணை அவன் வந்து இப்படி ஒரு தப்பான கண்ணத்தில் பார்த்தா எங்கே தப்பு இருக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் பெண்களுக்கு வந்து நம்ம சொசைட்டி மேலே இருக்க நம்பிக்கை, பாதுகாப்பு, அந்த ஒரு செக்யூரிட்டி எல்லாமே உடஞ்சி போயிடுது. ஸோ நம்ம தான் வந்து அவங்க ப்ரைவசியை வந்து மதிக்கணும், அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கோ நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ நடந்திருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? கண்டிப்பாக குரல் கொடுப்போம் இல்லையா? ஓகே கைஸ், தேங்க்யூ. திஸ் இஸ் டைம் வித் அருண். ஸ்டே அவர், ஸ்டே ரெஸ்பெக்ட்ஃபுல், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.